பிப்ரவரி 2022 நாடே லாக்டவுனில் முடங்கி கிடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள அம்பலமுக்கு என்ற ஒரு பகுதியில் 38 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கழுத்து அறுபட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைகின்றார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி சற்று விசித்திரமாக இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பெண்மணியை ஒரு ஃப்ளெக்ஸுக்குள்ளே சுற்றி ரோட்டோரமாக தூக்கி வீசியிருக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில் இறந்த பெண்மணி வினிதாமோல் அப்படிங்கிறதும், அவருக்கு 38 வயசு ஆகுது அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்சரியில் வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அவர் கழுத்து அறுபட்டு இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் அவர் கழுத்தில் இருந்த ஒரு 4 பவுன் தங்கச் சங்கிலியை காணோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது அந்த 4 பவுன் தங்கச் சங்கிலிக்காகத்தான் கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு 35லேருந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருக்காரு, ஃபேன் போட்டிருக்காரு, மாஸ்க் அணிந்திருக்கிறார். அவர் நடந்து வர்றது தெரியுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரெய்னி இமேஜை தான் கொடுக்குது. ஒரு மங்கலான ஒரு தெளிவில்லாத ஒரு இமேஜ் தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதில் அவருக்கு இடது கையில் ஒரு அடிபட்டிருக்குது அப்படிங்கிறதும் போலீஸாருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து தெரிய வருது. மேலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த நபர், சந்தேகத்திற்குரிய அந்த நபர் நர்சரிக்குள்ளே 11 மணிக்கு உள்ளே போகிறதும் ஒரு 20 நிமிஷம் கழித்து வெளியே வரதும் தெரிய வருது. சந்தேகத்திற்குரிய அந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவை ஹையர் பண்ணி முட்டடா அப்படிங்கிற பகுதிக்கு போகிறார். ஸோ இதை சிசிடிவி ஃபுட்டேஜில் போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவருடைய இடது கை அடிபட்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஆட்டோ டிரைவரும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. மேலும் ஆட்டோ டிரைவர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறார். அந்த சஸ்பெக்ட் பேசினது சுத்தமான மலையாளம் கிடையாது. அப்போ அவர் நேட்டிவ் மலையாளி கிடையாது, புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளராக இருக்கக்கூடும், வேறு மாநிலத்திலேருந்து வந்தவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறார். போலீஸாருக்கு சரியான க்ளூ கிடைக்கல. அவரோட பேர் தெரியல, ஊர் தெரியல, அந்த பகுதியை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்படிங்கும்போது அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்பொழுது சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான சஜிகுமார் கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்கிள் பண்ணி ஒரு பெரிய லெவலில் சர்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஸ்கெட்சஸை வச்சுக்கிட்டு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணுறாரு. உங்களோட ஸ்கெட்சு பார்த்தேன், அதே மாதிரி ஒரு மனிதர் என்கிட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளத்திற்கு சென்று குளிக்கலாமா, அது சேஃப் தானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஆமாம், நான் குளிக்கிறது கேட்டது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அவர் இடது கை அடிபட்டிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறார். போலீஸார் அங்கே விரைகிறார்கள். அந்த குளத்தில் பார்க்கும்பொழுது அங்கே பழைய துணிகள், அது அபேண்டன் கிளாத்ஸ் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அதே மாதிரியான ஒரு நபர் சஸ்பெக்ட் ஒரு பைக்கில் போகிறத காமிச்சு கொடுக்குது. ஸோ அந்த பைக் ஓனரை பிடிச்சி கேட்கும்போது அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் இந்த பர்டிகுலர் குளத்து பக்கத்தில் ஒரு மனிதர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டார், அவர் எடுத்துகிட்டு போய் உள்ளூருங்கிற ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ போலீஸோட கிராஸ் வெரிஃபிகேஷனில் குளத்துக்கு போனதும் பைக்கில் லிஃப்ட் கேட்டு போனதும் ஒரே நபர் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அதே சஸ்பெக்ட் பேரூர் கடை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நடந்து போகிறத காமிக்குது. அப்புறம் மேலும் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டலில் நோக்கி போகிறது தெரிய வருது. அப்போ போலீஸார் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை காமிக்கும் பொழுது அவங்க ஆமாம், இது ராஜேந்திரன், நம்ம ராஜேந்திரன் இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. மேலும் விசாரணையில் தெரிய வருது அவர் அந்த ஊருக்காரர் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஸோ போலீஸார் அங்கே ஹோட்டல் ஓனர்கிட்ட இன்ஃபர்மேஷன் மேலும் கேட்கும்போது ராஜேந்திரன் கடந்த 2 நாள் வேலைக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த மாதிரி கையில் அடிபட்டுருச்சு, நான் ஊரில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் போயிட்டார், அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் தகவல் கொடுக்குறார். ஸோ போலீஸார் கன்னியாகுமரி போகிறாங்க. அங்கே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் ராஜேந்திரன் அங்கே இல்லை. ஸோ அவர் திருநெல்வேலி போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அங்கே திருநெல்வேலியில் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் பதுங்கியிருக்கார் ராஜேந்திரன். அப்போ அவங்க ராஜேந்திரனை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. நாகர்கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் ராஜேந்திரன் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே ஒரு 3 பேரை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான குற்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவரை ஜெயிலில் தான் வச்சுருக்கிறாங்க. வெளியே வந்தவர் அங்கேருந்து தப்பி கேரளாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்.
ஸோ கேரளாவில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு அப்படியே அவரது நாட்களை நகர்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கேப்பில் தான் அவர் இன்னொரு கொலையை பண்ணியிருக்கிறார். இந்த குற்ற பின்னணிலாம் தெரிஞ்ச போலீஸார் மிரண்டு போயிடுறாங்க. ஒரு குற்றவாளியை பிடிக்கலான்னு சொல்லி போகும்பொழுது அவர் ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருகிறது. ராஜேந்திரன் ஒரு தொடர் கொலையாளி அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் ஒரு நன்கு படித்தவர். 3 முறை MA பட்டம் வாங்கியவர், ஒரு NCC கேடட்டாக இருந்திருக்கிறார், ஒரு நன்கு படித்தவர், நல்ல நிலையில் இருந்தவர், ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, தொடர் கொலைகள் பண்ணியிருக்கிறாரு, கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். இது சற்றே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்புறம் அவரை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்பொழுது அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. எவ்வளவு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இருந்தாலும் தடயங்கள் இல்லாட்டினா கூட குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அம்பலமுக்கு கேஸு நமக்கு உணர்த்துகிறது. மேலும் போலீஸாருடைய தீவிர விசாரணை முறைகள், CCTV ஃபுட்டேஜஸ் போன்றவை தான் இந்த கேஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க உதவியது. ராஜேந்திரன் குற்ற வழக்கு நமக்கு உணர்த்துவது என்ன? குற்றவாளிகள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்மை சுற்றியே இருக்கலாம், நமக்கு தெரியாமலே இருக்கலாம். எப்பொழுதும் கவனமாக இருத்தல் நல்லது.